நைட்டு ரிலீஸ் ஆச்சு 1:30 மணிக்கெல்லாம் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தீபிகா கேக்குறாங்க, எங்களுக்கெல்லாம் தரமாட்டீங்க ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு. 2 years ஹாட்ஸ்டார்ல தான் ஹாட்ஸ்டார் ஃபேஸா தான் இருந்தேன். எதுவா இருந்தாலும் அபி மாதிரி வராது. கிருஷ்ணா பிரதருக்கு அக்கானா ஓகே, அம்மான்னும் போது கண்டிப்பா ஜர்க். பல பேரோட தூக்கத்தை கெடுத்திருக்கீங்க சார் நீங்க. அதெல்லாம் நாங்க அமெரிக்கன் ஃபேமிலி மாதிரி தான். அவன் வாரம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான், அவனெல்லாம் போய் நம்ம என்னத்த பேசுறது. ஒரு ஜென்சி மதர் நீங்க. கண்டுபிடி பாட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணா கண்டுபிடி பாட்டப்படியா உயிரே உன்னை உன்னை எந்தன். ஃபரீனா என்ன கலங்குறீங்க? ஐயோ நீங்க அந்த மானிட்டர் அந்த பக்கம் திருப்பி அங்கேயே வச்சிருங்க. அடிக்கல அடிக்கி என்னல அடிக்கி இன்ஸ் போட்டு வெல்ல. நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபரீனா நீங்க ஆட கூடாது. ஓகே ரெடி. நெக்ஸ்ட். வெப்ப என்ன நெய்யாகுமா? உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. நான் வேணாம். இல்ல சார், என்ன இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பிரைட்டா இருக்க மாதிரி இருக்கு. இந்த பிரைட்னஸ்க்கு ஒரு சீக்ரெட் இருக்கு. சீக்ரெட்டா? என்ன ஸ்பெஷல்? ஸ்பெஷலி நான் வேர் பண்ணிருக்கேன் இந்த டைமண்ட் ஜுவல்லரி தான். இந்த டைமண்ட் ஜுவல்லரி நான் வண்டர் டைமண்ட்ஸ்ல இருந்தா வாங்கினேன். வண்டர் டைமண்ட்ஸ்ல லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராடினரி ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் புதுசா இருக்குது. என்னது இது? யூசுவலா டைமண்ட்ஸ் எல்லாமே மைண்ட்ல இருந்து எடுப்பாங்க. இது லேப் க்ரோன், அழகா லேப்லயே உருவாக்குறாங்க. இது மைண்ட் டைமண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய எல்லா குவாலிட்டிஸும் ஈக்குவலா அதே மாதிரி அஃபோர்டபுள் காஸ்ட்ல நமக்கு கிடைக்கும். சரி, இந்த மாதிரி கடைலாம் பொதுவா இருக்காது. சென்னையில இருக்கா? எங்க இருக்குது இது? சென்னையில மட்டும் இல்ல, வேர்ல்ட் வைட் 16 பிரான்ச்சஸ் வச்சிட்டு இருக்காங்க. சென்னையில அண்ணா நகர், டி நகர், வேளச்சேரின்னு இன்னும் பல இடத்துல நம்மளோட வண்டர் டைமண்ட்ஸ் இருக்கு. சீக்கிரமா வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிலாம் கூட்டு போய் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டைமண்ட்ஸ் வாங்கி தரலான்னு இருக்கேன். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat. Television presents உப்பு புலி காரம் success meet. Title sponsor Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Hospitality partner Ramada, Chennai Egmore. அடடா, இன்னைக்கு இந்த சக்சஸ் மீட்ல எல்லாருமே இணைஞ்சிருக்கீங்க. இந்த காஸ்டிங் க்ரூ ஆஃப் உப்பு புலிகாரம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய வாழ்த்துக்கள். எல்லார் வீட்லயுமே ஃபேன்ஸ் இருக்காங்க உப்பு புலி காரத்துக்கு. ஆப்வியஸா யூபிகே இல்லையா? எனக்கு ஏதோ தமிழ்நாட்டுல கட்சி பேர் மாதிரி இருக்கு அடிக்கடி சொல்லும் போது. இதை பொதுவா 3 கேட்டகரி இருப்பாங்க இந்த ஃபேன்ஸ் வந்து வெப் சீரிஸை பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து. ஒன்னு வந்து சில ஃபேன்ஸ் என்ன தோணுன்னா, எப்படா முடிப்பீங்க இந்த சீரிஸ், என்னடா இழுத்துட்டே இருக்கு அப்படின்னுவாங்க. செகண்ட் கேட்டகரி எப்படி இருக்குன்னா, அப்படி அவங்க யோசிக்கும் டக்குன்னு முடிச்சிருவாங்க, உஷாராயிடுவாங்க, அலர்ட் ஆயிடுவாங்க கிரியேட்டர்ஸ்லாம். தேர்ட் கேட்டகரி வந்து என்னடா அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கும். ஆக்சுவலா உப்பு புலிகாரம் அப்படிதான். நிறைய ஃபேன்ஸ் வந்து எதுக்கு அதுக்குள்ள முடிச்சிட்டீங்க, எங்க வீட்லயே கேட்டாங்க, என்ன அதுக்குள்ள என்ன அவசரம் உங்களுக்கு, அதுக்குள்ள 6 மாசத்துல ஏன் முடிக்கிறாங்க அப்படின்னு இருந்துச்சு. இன்னொரு செட்டும் இருக்காங்க, எப்போ சீசன் 2 வரப்போகுது அப்படின்ற ஒரு அதே கேட்டகரியில இருக்கு, சப் பின்னு வச்சுக்கலாங்க. ஸோ டு ஸ்டார்ட் வித் டைரக்டர்டே கேட்கணும்னு நினைக்கிறேன் நான். பிரதர், உங்களுக்கு இந்த மாதிரி கேள்வி கண்டிப்பா வந்திருக்கும் ஆடியன்ஸ் கிட்ட இருந்து. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதை பத்தி? நிறைய கேள்விகள் வருது. எப்போ முடிப்பீங்கன்னு யாரும் கேட்கல இப்போ வரைக்கும். எப்போ சீசன் 2 எப்போ பண்ணுவீங்க, ஏன் முடிச்சிங்க எல்லாம் கேட்டாங்க. நிறைய பேருக்கு தெரியாது, இது வந்து ஒரு கொரியன் சீரீஸோட ரீமேக். ஸோ நம்ம இந்தியனைஸ் பண்ணி தான் ஷூட் பண்ணியிருக்கோம். அதுக்குன்னு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, இவ்வளோ தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரிக்கு. ஸோ அதனால் நம்ம முடிக்க வேண்டிய கட்டாயத்தில் போயிட்டோம். அண்டு இது ஒரு ஸ்வீட் மாதிரி தான், ஓரளவுக்கு தான். அதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக திகட்டும். ஸோ கரெக்டான பாயிண்டில் ஸ்வீட் மாதிரி. ஆனா டைட்டில் வந்து உப்பு புலி காரம். ஆமா. ஆனா இன்னொன்னு இருக்கு பிரதர், பொதுவாக இந்த மாதிரி ஒரு சீரிஸ்க்கு டைட்டில்ஸ் வைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதை யோசிக்கும் போது இப்போ இதை பார்க்குற ரிவ்யூவர்ஸ் விட்டுருங்க, பீப்புளே நிறைய கிரிட்டிக்ஸ் ஆகிட்டாங்க இப்போ. ஸோ ஈஸியாக கமெண்ட் பண்ணலாம் ஒரு சீரிஸ் பார்க்கும்போது, அது நமக்கு எடுத்து கொடுத்த மாதிரி இருக்கல, என்னடா அதில் உப்பு சரியில்லை, காரம் சரியில்லை, புளி சரின்னு சொல்லிட்டு போகலாம். பட் கிருஷ்ணா பிரதர் சொல்கிற மாதிரி லாஸ்ட் சொல்லியிருப்பாரு, எல்லாம் கலந்து சுவையாக அழகாக வந்திருக்கு, பர்ஃபெக்டான்னு சொல்லி அப்படிதான் முடிச்சிருப்பீங்க சீரிஸே நீங்கள். ஸோ டைட்டிலுக்கு இது எப்படி வந்தீங்க நீங்கள், உப்பு புலி காரம் அப்படின்னு இருக்கலாம்? டைட்டில் வந்து விகடன் சைட்ல இருந்து சூஸ் பண்ணி கொடுத்தது தான். நாங்கள் நிறைய டைட்டில்ஸ் எல்லாம் முதல்ல டிஸ்கஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உப்பு புலி காரம்னு சொல்லிட்டு வந்துருச்சு. மிக்சர் எமோஷன்ஸ் இருக்கணும் அப்படின்றதுக்காக உப்பு புலி காரம்னு வச்சுட்டாங்க. அண்ட் இந்த ஒரு தருணத்துல வந்து உப்பு புலி காரத்துக்கு ஒரு பெரிய ஃபேன் இருக்கிறாங்க, அவங்கள நம்ம வந்து கூப்பிடணும் இல்லையா? கண்டிப்பா. ஸோ நம்மளுடைய ஸ்பான்சர் 3 தலைமுறையா தென்னிந்தியாவில் முன்னணி பிராண்டா, அதுவும் வந்துட்டு வண்டர் டைமண்ட்ஸ் அப்படிங்கிற பேர்ல 16 பிரான்ச்சஸ் வேர்ல்ட் வைடு வந்து மிகப்பெரிய லேப் க்ரோன் டைமண்ட்ஸ் பிராண்டா இப்போ வளர்ந்து நின்றுருக்காங்க. அண்ட் இந்தியாஸ் மோஸ்ட் ப்ரிஃபர்ட் ஜுவல்லரி மேனுஃபேக்சர் விருது உட்பட பல விருதுகள் வந்து வாங்கியிருக்கிறாங்க. இந்த பிராண்டோட ஃபவுண்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் அனிருத் கிராந்தி, ஐஸ்வர்யா அண்ட் சௌந்தர்யா குப்தா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. உப்பு புலி காரத்துடைய மிக 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 பெரிய ஃபேன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். லெட்ஸ் வெல்கம் देम. ஸோ அவங்கள ஹானர் பண்றதுக்கு விகடனுடைய நேஷனல் ஹெட் சேல்ஸ் பாலமுருகன் அவர்களை கூப்பிடுறேன்.
மியூசிக் டைரக்டர் தான் எங்களால கையில பிடிக்கவே முடியல. மனுஷன் வேற மாதிரி வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் செஞ்சு விட்டீங்க சார். அந்த பாட்டுலாம் எப்படி எங்க யோசிச்சீங்க நீங்க? எல்லாம் ஸ்டுடியோல தான். ஐயோ இதை எதிர்பார்க்கல நானு. பட் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த அணை பாட்டு இல்லையா, எனக்கு அணை கொண்டு தடுத்தாலும் பிரதர் நிறைய பேர் வந்து அதோடைய சாங் கேட்டுட்டு இருக்காங்க. நிறைய பாப்பீங்க நீங்களே, நிறைய ஃபேன்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ யூஸ்வலாக அந்த மாதிரி சீரிஸ் வரும்போது வந்து சாங்ஸ் அஃப்கோர்ஸ் எல்லா சீரீஸ்லையும் கேட்போம், மாண்டேஜா சின்ன சின்ன பிட்ஸாக கேட்போம். பட் இந்த 2 சாங்குமே ஒரு பெரிய ஒரு ரீச் இருந்தது, நிறைய பேர் கேட்டே இருக்காங்க. ஸோ எப்போ ரிலீஸ் பண்ண போறீங்க அதை? ஒரு பாட்டு ஐ திங்க் ஆன் பிளாட்ஃபார்ம்ஸ், இன்னொரு பாட்டு வந்து டைரக்டா தான் சொல்லணும். இல்ல நாங்க ரிலீஸ் பண்றதே இல்ல, ஆடியன்ஸே ரிப் பண்ணி நைட்டு ரிலீஸ் ஆச்சு 1:30 மணிக்கெல்லாம் டேக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சாங் எடுத்து. தீபிகா கேட்குறாங்க, எங்களுக்கெல்லாம் தரமாட்டீங்க ஒரு ரீல்ஸ் போடுறதுக்கு, அவங்களுக்குலாம் கொடுக்குறீங்க, நாங்களாம் யாருக்கு கொடுக்கல, அதுவே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, அவங்களே ஏதாவது எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். யூஸ்வலாக சீரீஸுக்கு பர்டிகுலராக மியூசிக்கை நோட் பண்ணி லவ் வருது இட்ஸ் வெரி ரேர். ஸோ இதுக்கு இவ்வளோ அன்பு கிடைச்சது வந்து ரொம்ப தேங்க்ஃபுல் டு எவ்ரி சிங்கிள் பர்சன், எவ்ரி சிங்கிள் சோல் தட் ஹஸ் ரெசனேட்டட் வித் த மியூசிக் ஆஃப் உப்பு புலிக்காரம். ஸோ ரொம்ப ரொம்ப கிரேட்ஃபுல் அண்ட் ரெஸ்பான்சிபிளா இருக்கு ஆக்சுவலி. அண்ட் 2024 லைக் உப்பு புலிக்காரம் ஒரு பக்கம் தான் டூயிங் ஃபிலிம்ஸ் ஆல்சோ. நீங்க ஸோ எப்படி இருந்துச்சு அந்த வருஷமே உங்களுக்கு? அமேசிங் இயர் ஆக்சுவலி. ஒரு சம்மர் ரோலர் கோஸ்டர் ரைடுன்னு சொல்லலாம். இட் வாஸ் என்ன சொல்ற, ஒரு சம்மர் ட்ரில். 2024 சிங்கிள் வேர்ட்னா ட்ரில் இயர் தான். சூப்பர், பேங்க் ஆன். மூவிங் ஆன் டு சோனியா மேம், நீங்க வந்து 80s இருந்து நடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்க அப்படின்னா ஐயோ ரொம்ப வருஷம் பிறந்ததுல இருந்து நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு மீன் பண்ண வரேன் நான். அதுதான் உங்க வயசும் உங்க நடிப்பு அனுபவம் ஒண்ணு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை மீன் பண்ணாது. கிருஷ்ணா பிரதருக்கு அக்கானா ஓகே, அம்மான்னும் போது கண்டிப்பா ஜர்க் ஆயிருப்பீங்களே. இல்ல ஆக்சுவலி நான் அதெல்லாம் யோசிக்கல. அதை யோசிக்கிறது விட்டு ஒரு 2-3 வருஷம் ஆகுது. 2-3 வருஷம் இல்லை, ஒரு 6 years ஆகுது. அதர்வாக்கு மதர் தான் முதல்ல. அப்போ ஐ வாஸ் இன்னும் கூட ஒரு 6 years முன்னாடினா இன்னும் யங்கா இருந்தால. அப்போ நான் கேட்டேன், சார் என்னை பார்த்தா அதர்வா அம்மா மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்டேன். முதல் வார்த்தை அதுதான். அவர் சொன்னார், எனக்கு அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் ஏஜ் அதெல்லாம் பார்க்காதீங்க, எனக்கு வந்து உங்களை மாதிரி கொஞ்சம் ஃபன்னியாக அம்யூசிங்காக பட் சிம்பிளாக ஒரு மாதிரி ஹோம்லியாக ஒரு மதர் வேணும், கொஞ்சம் யங்காகவும் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எங்கள் அம்மா வந்து சரி ஓகே பண்ணுன்னு எங்கள் அம்மா, நான் தான் ஆல்ரெடி நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன், எங்கள் அம்மாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆச்சிமா கான்செப்ட் தான். இந்த டைட்டானிக் பார்ட்டி ஆகிற வரைக்கும், ஷிப்லேருந்து குதிக்கிற வரைக்கும் நான் நடிக்கணும். எங்கள் அம்மா பொறுத்த வரைக்கும் அதுதான். அந்த ஹீரோனா நடிச்சு செட்டில் ஆகிறது அதெல்லாம் கிடையாது. சரி, ஐ வெண்ட் வித் மை மாம்ஸ் கான்செப்ட், ஐம் லிவிங் லைக் தட். சார் நான் அதெல்லாம் யோசிக்கல. அண்ட் ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா பார்க்கும்போது கொஞ்சம் ஜர்க்காச்சு, என்னடா கிருஷ்ணா, பட் he is a wonderful actor. அந்த பாண்ட் இருக்குல்ல, நாங்கள் 2 பேருமே வந்து அந்த யங்காக இருக்கோம் அதெல்லாம் இல்லை, எங்களோட அந்த ரொம்ப சிங்காக இருந்தது. அந்த அம்மா பையன்றது சண்டையிலையும் சரி அந்த லவ்லேயும் சரி அதை காமிக்கும் போது எனக்கே வந்து ரியல் அந்த ஒரு ஃபீலே கொடுக்கல, ரொம்ப ரியலாக இருந்துச்சு. பிகாஸ் கிருஷ்ணா அவ்வளோ நல்ல ஒரு ஆக்டர். கிருஷ்ணா மட்டும் இல்லை, இதில் காஸ்டிங் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. எவ்ரிபடி ஆர் அப்படி அவங்களுக்காக கேரக்டர் எழுதியிருக்காங்களா, கேரக்டருக்காக அவங்க இருக்காங்களான்னே தெரியல. எவ்ரிபடி அதே மாதிரி எல்லாருமே ஒண்டர்ஃபுல் ஆக்டர்ஸ். ஆனால் டைரக்டர் சொல்லவே தேவையில்லை, எங்களோட டைரக்டர் அவ்வளோ நல்ல டைரக்டர். அழகாக, அதாவது நாங்கள் வேலை செய்யறதே எங்களுக்கு தெரியாது, ஆனால் நாங்கள் வேலை வாங்கியிருப்பாரு. சார் ஷூட் முடிஞ்சப்பறம் இப்படி சொல்றது பெரிய விஷயம் சார். ஷூட் அப்போ சொல்றது வேற, ஷூட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்றது பெரிய விஷயம் கண்டிப்பா. அண்ட் மேம் நீங்க சொன்னீங்க ரொம்ப ரியலா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, கிருஷ்ணா சாருக்கும் உங்களுக்குமான அந்த கெமிஸ்ட்ரி. பட் அதை விட ஒரு ரியலா இருந்து மருமகள் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு மருமகள் இல்ல, எனக்கு பார்க்கும்போது என்ன தோணுச்சுன்னா வந்து இல்லைங்க, இது நான் எவ்வளவு தூரம் எங்க அம்மா ரொம்ப வருஷமா எங்க அம்மா சீரியலை வந்து பாக்குறவங்க எல்லாமே ஓகே தான். எங்க அம்மா இப்படி ஒரு ஃபேன் ஆகி ரீசெண்டா ஒரு 10 வருஷத்துல எங்க அம்மா இப்படி ஃபேன் ஆகி நான் பார்த்ததே இல்லை. எங்க அம்மா ஒரு 10 years என்னோட எந்த ஷூட் ஸ்பாட்டுக்கும் வர்றது கிடையாது. பட் ஷீ இன்சிஸ்டட் மீ, பக்கத்துல ஷூட் இருக்கும்போது சொல்லு, எனக்கு வந்து கிருஷ்ணாவை பார்க்கணும், எனக்கு ஆயிஷா பார்க்கணும், எனக்கு ராஜா இப்பனா பார்க்கணும், தீப்தி பார்க்கணும், அவங்கள பார்க்கணும், அவங்க கேரக்டர் நேம் சாரி திப்புவை பார்க்கணும், எனக்கு அஷிகாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ நான் சொன்ன, அம்மா சீரியஸாவா சொல்றீங்க? அம்மா எனக்கு டேரக்டரையும் பார்க்கணும், இவ்வளோ நல்ல டேரக்டர். எங்க அம்மா விட்டு அவரை கட்டி பிடிச்சிருப்பாங்க, அந்த அளவுக்கு டேரக்டர் மேல ஒரு லவ். இதெல்லாம் வந்து நிஜமா நான் இது வந்து இந்த சக்சஸ் மீட்காக எல்லாம் சொல்ல, அவ்வளோ ஷீஸ் அவ்வளோ ரியலான ஃபேனாக இருந்தாங்க. அண்ட் என்ன பண்ணாங்கன்னா, இப்போ பொங்கல் லீவ்க்கு மை டாட்டர் அவங்க வீட்டில் போய் 2 நாள் தங்கினோடனே அவளை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவள் இப்போ மரணமாக வேற எந்த சேனலோ வேற எந்த ஆப்பும் போட விடாமல் உப்பு புலிக்காரத்தை வந்து முடிக்கிற வரைக்கும் ஷீ இஸ் நாட் ஸ்லெப்ட்.
ஒரு 2 நாளா ரவுண்ட் த கிளாக் பாத்துட்டு இருக்கா. விங்கி வாட்சிங் ஃபுல்லா நான் தொடர்ந்து பயங்கரமா பார்த்துட்டு ரிப்பீட் வேற பாக்குற அளவுக்கு ஒரு பைத்தியம் ஆயிட்டா. அவளும் ஷீ 16 இயர்ஸ் 11th ஸ்டாண்டர்ட், அவளையும் பைத்தியம் ஆக்கிட்டாங்க எங்க அம்மா. அந்த அளவுக்கு அது ஒன்ஸ் ஒரு எபிசோட பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா இட் கோஸ் ஆன். எங்க அம்மா அதான் சொன்னாங்க, ஐயோ அடுத்த தேர்ஸ்டே எப்போ வரும், அதுக்கு நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேர்ஸ்டே அந்த 12 மணிக்கு அப்லோட் பண்ணிடுவாங்கல்ல, அந்த 12 மணிக்கு உட்காந்து பார்த்துட்டு இவ்வளவு வயசான காலத்துல ஷீ ஸ்லீப்பிங். She used to sleep at 10:30 அந்த மாதிரி. பட் உப்பு புளி காரத்துக்காக she is awake and அதை பார்த்துட்டு தான் she sleeping. அந்த அளவுக்கு பைத்தியம். பல பேரோட தூக்கத்துக்கு எடுத்திருக்கீங்க சார் நீங்க. இல்ல நிறைய ரைட் பாருங்க, வயசான காலத்துல முடிச்சு பாத்துருக்காங்க பாருங்க. லாஸ்ட் டே கல்யாணம் ஷூட் பண்ணும்போது வந்துட்டாங்க, நேர்ல வந்து பிளஸ் பண்ணிட்டு போனாங்க. நல்லா வெரி ரொம்ப வெரி ஸ்வீட். இல்ல நானு நம்ம ஆயிஷா பத்தி கேட்கும்போது என்ன தோணுச்சுன்னா, இப்ப உங்க வீட்லயுமே ஃபியூச்சர்ல மருமகள் வருவாங்க, சரி நீங்க எப்படி நடந்துட்டீங்க, அண்ணன் போஸ் அண்ணன் இருக்காங்க, அவங்க கிட்ட வேலை வாங்கிருக்கீங்க அந்த மாதிரி எப்பயாவது? வாய்ப்பு இல்ல. இல்ல அவரா செய்வாரு, நான் எதுவும் செய்ய மாட்டேன், அதனால அவரா செய்வாரு, அதனால நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. பட் நான் வேலை வாங்குறதெல்லாம் கிடையாது. பட் அவரும் வேற வழி கிடையாது, நான் பண்ணலன்னா அவர் பண்ணிதானே ஆகணும். என்ன எதிர்பார்த்து உட்காந்தா டீ எல்லாம் கிடைக்காது, அவரா போய் போட்டு குடிச்சுக்க வேண்டியது. ஆல் செல்ஃப் சர்வீஸ் தானா? நாங்க அதெல்லாம் நாங்க வந்து அமெரிக்கன் ஃபேமிலி மாதிரி தான். உனக்கு வேணா நீ போட்டு குடிச்சுக்கோ, எனக்கு வேணாலும் நீங்க போட்டு கொடுக்கணும். சாரி போஸ் அண்ணன், அந்த கேள்வியை கேட்டீங்க. அதெல்லாம் அப்படிதான். நான் அது மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் நான் செய்யறது கிடையாது. பட் மருமகன் என் பொண்ணு கேக்குறா, அம்மா தேஜ் கல்யாணம் பண்ணா இப்படிதான் பண்ணுவீங்களா, உங்களை குரவலை கடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்றாவ. அவன் என்னம்மா இப்படி டார்ச்சர் பண்ண, அவங்களை கல்யாணம் பண்ண வீட்லன்னா ஷீஸ் டேக்கன் இட் ரொம்ப சீரியஸா சொல்லிட்டு அப்புறமா சிரிக்கிறா. ஏன்னா அம்மா ஏமா இப்படி 2 பேர் லவ் பண்றாங்க, உங்களுக்கு என்னம்மா பிரச்சனை, உங்களுக்கு என்ன பெரிய ஸ்டேட்டஸ், நீங்க எல்லாம் பெரிய ராணியா அப்படிலாம் திட்டிகிட்டே இருக்கா. நான் சொன்னேன், அம்மா இது நடிக்கிறதுக்கு தான்மா காசு கொடுக்குறாங்க, நான் ஏதாவது மாத்தி நடிச்சேன்னா எனக்கு காசு கொடுக்க மாட்டாம்மா, ஏமா ரியலா திட்டுற அப்படின்னு. அவ்வளோ இன்வால்வ்டா பாக்குற அளவுக்கு இருக்கு. அந்த சீன்ஸ் ரொம்ப கியூட்டா இருந்தது. ரொம்ப அந்த நெகட்டிவ் ஷேட் இருக்கவங்க கூட நம்ம வந்து ரொம்ப ஒரு நெகட்டிவா பார்க்க மாட்டோம். அதுதான் இதோட உப்பு புளிக்காரத்தோட மிகப்பெரிய சக்சஸா நான் பாக்குறேன். ஒரு பயங்கரமா இல்லாம ரொம்ப லைவா ஒரு ஃபேமிலிஸ் இல்ல ஒரு வீடுகள்ல நடக்கிற சில இடத்துல நம்ம இப்படி இருக்க கூடாதா, இப்படி ஒரு அப்பா கிடைக்க கூடாதா, இப்படி அதுவும் கிருஷ்ணா மாதிரியெல்லாம் மாப்பிள்ளை ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு எல்லாருமே விஷ் பண்ணுவாங்க. அவ்வளோ நல்லவனா இருக்கான். ஆரம்பத்துல இருந்து விக்ரமன் சார் படம் பாக்குற மாதிரி இருக்கு எனக்கு. அவன் வந்து திருப்பி போயிட்டு அந்த என்ன மாதிரி ஹஸ்பண்ட்லாம் வேணாமா உனக்கு எதுக்கு வைஃப், உனக்கு நாய் தானே வேணும். வெல்கம் சார். வைஃப் வேணாம்னு சொல்லிட்டு நாயை செலக்ட் பண்ண, வேற என்ன பண்றது? அப்ப எப்படி வைஃப் இஸ் நாட் கிவிங் வாட். பட் சீரியஸா வந்து எல்லாரும் ரிலேட் பண்ணிக்க கூடிய ஒரு மாமியாரா நீங்க இருந்தீங்க இல்லையா? நெகட்டிவ் பட் ஆனா அந்த ஒரு கியூட்டான ஒரு சைடு நிறைய பேர் இப்போ இருக்கு. ஐ வாஸ் ஆக்சுவலி டிஃபெண்டிங் ஆன் மை சைடு. அதாவது ஷர்மிளா சைடு நான் டிஃபெண்ட் பண்ணேன். ஒரு லவ்வே இல்லாத ஒரு கேர் இல்லாத ஒரு ஹஸ்பண்ட், அப்போ அவங்களுக்கு ஒன்லி சன். ஸோ அவங்களோட அந்த லவ் கேர் பொசசிவ்னஸ் எல்லாமே அந்த சன் டுவர்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ சம்மன் ஒரு ஷேர் பண்ண வரும்போது இட் இஸ் ரொம்ப காமனா ஒரு விமனுக்கு இருக்கக்கூடிய நிறைய மாமியார்ஸோட ஃபெயிலியர் தான். ஏன்னா அந்த பையனோட அன்பு ஷேர் ஆகுதுன்னு நினைக்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்கா அந்த வர பொண்ணை வந்து அவங்க இடத்துல வச்சு பார்க்க மாட்டாங்க. யாரோ எனிமி வர மாதிரி, என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு போற மாதிரி, எனக்கு இந்த லவ் கிடைக்காத மாதிரி தான் நினைப்பாங்க. இட்ஸ் வெரி ரொம்ப ரொம்ப சைல்டிஷா ரொம்ப சில்லியான ஒரு இமோஷன் தான். பட் இட் ப்ரிவேல்ஸ், அது எல்லாரும் மனசுலயும் இருக்கு. நிறைய பெண்களோட அதுவும் ரொம்ப பசங்க கிட்ட அட்டாச்சா இருக்கிற அம்மாக்களோட ஃபீல் தான். இன்னொன்னு வந்து யூனோ லைக் ஸ்டேட்டஸ் அந்த மாதிரி ஒரு வாழ்ந்தவங்களுக்கு வந்து டக்குன்னு போயிட்டு உங்களால ஒரு மிடில் கிளாஸோட அட்டாச் ஆக முடியாது. அதுவுமே அவங்க தப்பு கிடையாது, அவங்க வாழ்ந்த முறை தான். ஸோ I was justifying Sharmila. Sharmila was more of a self-obsessed lady. She only used to think about herself. அவங்கள பத்தி தான் யோசிக்கிறது, அவளை பத்தி தான் எல்லாமே பண்றது. ஸோ பேசிக்லி ஐம் டாக்கிங் அபவுட் ஷர்மிளா, நாட் அபவுட் சோனியா. ஸோ ஏன் அந்த ஹஸ்பண்ட் வந்து எதுக்கு வந்து அந்த நாய் மேல அவ்வளோ பாசம் காமிச்சோன்னா, the wife was not showing that much of love. Wherever she used to always be like, you know, I cannot comment on it in the mic. I will talk to you later. ஹலோ advocate. வக்கீல் அம்மா வேலை பார்க்கறாங்க. இல்ல நானே அவங்களோட இங்க வந்து நாங்க போயிடலான்னு போகிறாங்க, ஆரம்பிச்சு ஜாஸ்தியா பேசிட்டு இருக்காங்க. பட் ஆனா ஷர்மிளா வந்து நம்ம பாத்துருக்கோம் இல்லையா? விட மாட்டாங்க போல இது. போலான்னு பாக்குறேன் நானு.
லைக் வந்து ஷர்மிளாவா பார்த்தோம் நாங்க, பட் ஆனா சோனியா ரியல் லைஃப்ல தேஜ் கூட எப்படி? நான் ரொம்ப அட்டாச் தான், சில்ட்ரனோட ரொம்ப அட்டாச் தான். மாமா விட சில்ட்ரனோட தான் பயங்கர அட்டாச், அதெல்லாம் உண்மைதான். பட் கண்டிப்பா இந்த அளவுக்கெல்லாம் இருக்க முடியாது என்னால, அந்த மாதிரி எல்லாம் இல்லை. இப்பவே அவன் வாரம் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சிருக்கான், அவன்கிட்டலாம் போய் நம்ம என்னத்த பேசுறது? இந்த மாதிரி ஏதாவது சீரியஸா கூட்டிட்டு வந்தா தான் என்னோட ரியல் இமோஷன் தெரியும், இது வரைக்கும் தெரியல. ஆனா அதுவும் எடுபட இப்ப மாட்டேங்குது. அவனுக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. ஆமா, நான் சொல்லிட்டேன், ப்ளீஸ்டா நீ முதல்ல கன்ஃபார்ம் ஆயிடு, நீ கன்ஃபார்ம் ஆனப்புறம் என்கிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணு, இப்பவே இன்ஃபார்ம் பண்ணி சும்மா, ஏன்னா இந்த பொண்ணு எங்கடானா அது போயிருச்சுமா அப்படின்றான். அப்ப சரி சரி எதுக்கு தேவையில்லாம அவனை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். அவன் கன்ஃபார்ம் ஆயிட்டு வந்த அப்புறம் நான் நீங்க ஒரு ஜென்சி மதர், நீங்க பார்க்க பெருமையா இருக்கு நிஜமாவே. அவங்க சீக்கிரம் மறந்துட்டு லேட்டா மறந்துட்டு எனக்கு இப்ப. அண்ட் நெக்ஸ்ட் யாஷிகா அப்படின்னு தான் சொல்லணும். எல்லாம் வந்து தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க, அந்த ஒரு கேரக்டர் நேமா தான் அவங்க எல்லாருமே வந்து லைக் அட்ரஸ் பண்றாங்க. அண்ட் அதுல முக்கியமா யாஷிகா எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா எதிர்பார்க்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் ஆகும் போதெல்லாம் இட்ஸ் ஸ்லோ தான். ஏன்னா நான் 2 years ஹாட்ஸ்டார்ல தான் ஹாட்ஸ்டார் ஃபேஸாக தான் இருந்தேன். ஸோ அப்போ வந்து எதுவாக இருந்தாலும் அபி மாதிரி வராது அப்படின்ற மாதிரி இருந்தாங்க. பட் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேட் திஸ் கான்ஃபிடன்ஸ், இல்லை அபியை ரீப்ளேஸ் பண்ணிட முடியும்னு இருந்துச்சு. பட் ஸ்டார்ட் ஆகி ஸ்ட்ரீம்லாம் ஆரம்பிச்சோட எல்லாருமே வந்து இல்லைன்ட்டு இருந்தாங்க. பட் தென் ஸ்லோவாக கேம் சேஞ்ச் ஆக அந்த 2 years லவ் தான் தாண்டி சர்பாஸ் ஆகி அது அப்படியே ட்ரிபிள் டைம்ஸ் வருது லவ். ஸோ வெரி ஸ்பெஷல் அண்ட் கிரேட்ஃபுல் தான் தி என்டையர் டீம். சில செக்மெண்ட்ஸ் வச்சிருக்கிறோம் நம்ம, அப்படியே ஒன் பை ஒன்னா போயிடலாம் அப்படின்னு. மியூசிக் டைரக்டர் டான்ஸ் ஆடுறோம், அதெல்லாம் அதுக்குள்ள இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் வந்து கண்டுபிடி பாட்டப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த கண்டுபிடி பாட்டப்படியா? எனக்கு தெரிஞ்சு கேரவன்ல எல்லாருமே வந்து கேம்ஸ் விளையாடுவீங்கல்ல, அந்த மாதிரி பல கேம்ஸ் எல்லாம் நாங்க கேம்ஸ் மட்டும் தான் விளையாடுவோம். நான் வந்துட்டேன் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி. ஸோ பாருங்க 4 இமேஜ் இருக்கு. சக்கரை நிலவே பெண் நிலவே சொன்னனா ஸ்டார் பிளேயருங்க. ஐயோ பசர்லாம் வைக்கணும். அவங்க காட்டினதுல இது ஒரு போட்டோ தான் நான் கண்டுபிடிச்சேன். சொல்லிடலாமே, ஈஸியா சொல்லிடலாமே. க்ளூ இருக்கு. பூவுக்குள் ஒளிந்திருக்கும் கனி கூட்டம் அதிசயம். அடடடா, ஐயோ வெச்சவனே கண்டுபிடிச்சாங்க. தலைவர் தான் ஃபுல் ஹிண்ட் கொடுத்தது. இப்போ நான் தூரத்துல தெரியல. ஓகே நெக்ஸ்ட் போட்டோ. கொக்கு மீனை திங்குமா? ஐயோ மீனை கொக்கம். எங்கப்பா கண்டுபிடிச்சது? ஃபார்ம் பண்ணோம் எங்கப்பா அவன் ஜீவாவை. ஓகே வெரி நைஸ்ங்க, கண்டுபிடிச்ச ஃபரீனாக்கு ஒரு பெரிய கத்து எடுத்துக்கீங்க. நெக்ஸ்ட் அப்படி மைக்லயே சொல்லுங்களேன், இங்க வரை கேட்டது வந்துச்சா? உயிரே உன்னை எந்தன் வாழ்க்கை துணையாக. ஃபரீனா என்ன கலங்குறீங்க? ஐயோ நீங்க அந்த மானிட்டர் அந்த பக்கம் திருப்பி அங்கேயே வச்சிருங்க. பாதி தெரிஞ்சதுக்கு இவ்வளவு எஃபெக்டா இருக்குது. பாதிதாங்க தெரியுது. ஏங்க நீங்க ஒரு விஜே எம்சி, ஒரு பெரிய ஒரு எம்சி கிட்ட விளையாடிட்டு இருக்கீங்க. அவளே எவ்வளவு கேம்ஸ் இந்த மாதிரி கண்டக்ட் பண்ணிருப்பா, அவகிட்ட வா. நெக்ஸ்ட் क्वेश्चन ஃபரீனா நீங்க ஆட கூடாது. ஓகே ரெடி. நெக்ஸ்ட் யாரு முதல் ஸ்டைல் இருக்கிறது? யாரு? சும்மா கேக்குறேன். யார் ஜெனரல்? குழந்தை, பொண்ணு. வேற லாங்குவேஜ்ல சொல்லுங்க. வேற ஃபரீனா குட்டியா? வேற மாதிரி சொல்றீ. யோகி ப்ரோ புடிச்சாரு. லடிக்கியா? நடிக்கவே வராதுப்பா, தமிழ் படம் தானே. எப்படி வேணா எடுத்துக்கலாம் சார். ஹலோ பாட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபேமஸான பாட்டு ரீசன்ட் டைம்ஸ்ல. ஏதோ க்ளூ கொடு. இல்ல யோகி ப்ரோ சொன்னதா ஃபர்ஸ்ட் கரெக்ட் தான் அது. கெட்ட பையடா லடிக்கி நீங்க ஆல்ரெடி சொல்லிருக்கல நாங்க. தெலுங்கு பாட்டு இது. லடிக்கி என்ன லடிக்கி? ஜீன்ஸ் போட்டு வெள்ள கோல்ஃபி எல்லாம் அநியாயம். த்ரிஷா இதெல்லாம் நம்ம தம்ஸ்ரா ஆடுற மாதிரி இருக்குடி. தெலுங்கு சாங்கோட தமிழ் ரீமிக்ஸ் இது. ఏంటి మనం తమిళ ప్రాజెక్ట్ చేస్తున్నాము, తెలుగు సాంగ్ అంటే ఎలా అండి? பாதி பேருக்கு இந்த பாட்டு தெரியாது, அத டப் பண்ணிட்டு இவங்க வந்து போட்டுருக்காங்க, அதனால தான் இது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அடுத்து சின்ன பையடா கொஞ்ச நாள் பொறுத்தலைவா. ஆஹா தலை பூ குடுக்கலாம்னு வந்தா. அது கொஞ்சமா அது ஒண்ணுமே தெரியல. ஐயா நான் போடல ஐயா இதெல்லாம். ஐயா தவறு. பொருளுக்கு வந்து அந்த பொருள்லாம் ஏத்துக்கப்படாது. நில் நில் ஸ்டாப்.
பொறு கிடையாது, ரிஜெக்டட். இல்ல கண்டுபிடிச்சீங்களே. இந்த பொறுக்கு பதிலா ஒரு பொறு பாத்ரூமுக்கு வந்து வெளியே ஒருத்தர் நின்னுட்டு இருக்க மாதிரி நம்மள பொறுத்துட்டு இருக்கான் அப்படின்னு என்ன பண்ணா கூட பரவாயில்ல. இந்த மாதிரி கிரியேட்டிவிட்டி தான் எதிர்பார்க்கறோம் நாங்க. மேற்கே புழந்தா சூரிய. இல்ல ஈஸ்ட்னா மேற்கு. வெரி குட். ஈஸ்ட்னா கிழக்கு. கிழக்கு. கிழக்கே கிழக்கே போகும். ஐயோ. கிழக்கே பார்த்தேன் விடியலாய் இருந்தாய் அன்பு தோழி. என்ன பண்ணி வச்சிருக்கீங்களே. இது வேற லெவல். 24 hours இந்த சவுண்ட் சர்வீஸ்ல கொலை கட்டறவங்க அதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. டெஃபினட்டா இதுக்கு எனக்கு நீங்க அவார்ட்ஸ் கொடுக்கணும் ப்ளீஸ். என்ன போட்டா கண்டுபிடிச்சறாங்க? ஏதாவது அவார்ட்ஸ் கொடுங்க ப்ளீஸ். பிக்டோகிராம்ல ரொம்ப எக்ஸ்பர்ட் போல. இல்ல சக்சஸ் மீட் முடிஞ்சோனே நாங்க மொத்தமா டீமா கிளம்பி ஃபருணா வீட்டுக்கு போறோம் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. இந்த பாட்டுகள் எல்லாம் எப்படிமா கத்துக்கிட்ட? வெல்கம். வந்து கட்டறாங்களே. நெக்ஸ்ட் ஸ்லைட் இருக்கா? இருக்கா? ஓகே. ஐயோ மேம் தெரியுதா? அடியே கொல்லுதே. ஆஹா கண்டுபிடிச்ச பிரணவ் ப்ரோ. எஸ் சொல்லிட்டேன். அடியே கொல்லுதே. அடியே கொல்லுதே அழகோ அல்லுதே. அழகு சுந்தரா டிராவல்ஸ். அழகா. 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 சாம்பார். ஐயோ இது வந்து பாட்டோட ஸ்டார்டிங் இல்ல, நடுவுல ஒரு லைன், ஏதோ ஒரு லைன். என்னடா இது? நெய்யில எண்ணெய். கம் ஆன். வெப்ப எண்ணெய் நெய்யாகுமா? தர்மதுரை ஆண்டிப்பட்டி. ஆண்டிப்பட்டி கனவா மீனு. போலாம். வாண ஐயாகுமா. அதுதான். உன்னை இப்படி பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது. நான் வாணா அந்த வேணாம். Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat.